بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இல்லமான பள்ளிவாசலிலே அவனுடைய மார்க்கத்திலே இருந்து சில விடயங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா எங்களுடைய அந்த நோக்கத்தை கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு முன்னால் அமானிதம் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விடயங்கள், அதே போன்று அமானிதத்திற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் பற்றிய சில விடயங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அதே போன்று அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த அமானிதம் என்று சொல்வது. இந்த அமானிதம் என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அரபியில் இதற்கு அமானத், இது அரபு வார்த்தை தான், அது அப்படியே நாங்கள் தமிழில் அதை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகின்றோம். அமானத் என்று சொல்லப்படும் இந்த வார்த்தைக்குரிய நேரடி அர்த்தமாக தமிழிலே அமைதி என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று நம்பிக்கை, அதே போன்று பாதுகாப்பு, இப்படியான அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல் தான் இந்த அமானிதம் என்பது. அப்போ நாங்கள் சில நேரம் அமீன் என்று நாங்கள் அந்த பெயர்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அப்போ இதெல்லாம் இப்படியான அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு சொல்லாக நாங்கள் பார்க்கலாம். இது சொல்லினுடைய அர்த்தம். அதே போன்று இந்த அமானத் என்ற இந்த வார்த்தைக்கு விரிவான விளக்கமாக எங்களுக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இமாம்கள் சொல்கின்றார்கள். அதாவது குல்லுமா இஃப்தரல் அல்லாஹு அலல் இபாதி ஃபஹுவ அமானா. ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ, அவன் மீது பொறுப்பாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த காரியங்கள் எல்லாவற்றுக்குமே அமானிதம் அல்லது அமானத் என்று சொல்லப்படும். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா எங்கள் மீது சுமத்தி இருக்கின்ற எல்லா காரியங்களும், அந்த காரியங்களுக்கு அமானத் என்று என்ன செய்யப்படும், அதற்கு விரிவான அர்த்தமாக நாங்கள் பார்க்கலாம். இமாமுனா குர்திபி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய அந்த தஃப்சீர் குர்திபியிலே சொல்லும்போது குல்லுமா யுஅக்கிலு இன்சானு ஹிஃப்லுஹு, ஒவ்வொரு மனிதனுக்கும் எதையெல்லாம் பாதுகாப்பாக பேண வேண்டும், இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவன் மீது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த அவைகள் எல்லாமே அமானத் என்று சொல்லப்படும் என்று சொல்வதையும் நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இந்த அமானத், இந்த அமானிதம் என்று சொல்லக்கூடிய இதை பொறுத்தவரையில் இது அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இறை தூதர்களுடைய
ஒரு பண்பாக இந்த அமானிதம் இருக்கின்றது. அப்ப அவர்கள் நம்பிக்கையானவர்கள் என்ற அந்த செய்தியை அதை எங்களுக்கு என்ன உணர்த்துகின்றது. அப்போ இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் அந்த பண்பை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அந்த சொல்லக்கூடிய சூரா யூசுஃபினுடைய 54வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்றான், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக அவர்களுடைய அந்த தாய் தந்தையெல்லாம் அந்த சூரியனை அவர்கள் கனவிலே கண்டார்கள் என்ற அந்த செய்தியெல்லாம் அந்த நாங்கள் அதாவது 11 நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் எல்லாம் அவருக்கு சுஜூது செய்தன என்ற கனவுக்கு கடைசியாக அந்த சூராவினுடைய விளக்கத்திலே அது அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு முன்னால் அங்கே வந்து சேரக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். அந்த நேரத்திலே அந்த யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அவரை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னக்கல் யௌமல் லதைனா மக்கீனுன் அமீன், இந்த நாளிலே நீங்கள் இப்போது எங்களுக்கு முன்னால் அமீனாக மக்கீனாக அமீனாக நம்பிக்கையான ஒருவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்களுடைய சகோதரர்கள் பார்த்து சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா நபிகளாரை பார்த்து சொல்கின்றான். சூரா ஆராஃபினுடைய 68வது வசனத்திலே, உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி, அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கக்கூடிய ரிசாலத்தை இந்த தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கின்றேன், எத்தி வைக்கின்றேன். இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன், நான் உங்களுக்கு நாசிஹ் உபதேசம் செய்யக்கூடியவனாகவும் அதே போன்று அமீன் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஷுஆராவினுடைய 107வது வசனத்திலே இன்னீ லக்கும் ரசூலுன் அமீன், நான் நம்பிக்கையான ரசூல் என்று சொல்கின்றார்கள். இதே போன்று புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கனிமத்தினுடைய சொத்துக்களை பங்கு வைக்கின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் நபிகளார் என்ன செய்தார், சரியாக தரவில்லை என்ற ஒரு நிலை வந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன அமீனும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருக்கின்றவனுக்கு நான் அமீனாக நம்பிக்கையானவனாக இருக்கின்றேன். ஃபலா தஅமனூனி, நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்களா என்று அந்த சந்தர்ப்பத்திலே கேட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். எனவே நபிகளார் என்ன செய்கிறார்கள், அங்கே அல்லாஹு தாலா அவரை அமீன் என்று சொல்கின்றான். அதே போல ஹதீஸிலும் அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த தூதர்கள் அமீனாக நம்பிக்கையானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய தூதரும் நம்பிக்கையான ஒருவராக இருந்திருக்கின்றார். அதே போன்று இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவரை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கின்றான், நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் என்ற அந்த நம்பிக்கைக்குரிய அந்த ஆத்மா அவர்தான். அப்ப அவரை அல்லாஹு தாலா எப்படி அடையாளப்படுத்துகின்றான், அமீனாக நம்பிக்கையான ஒருவராக அடையாளப்படுத்துகின்றான். அதே போன்று மதாஇன் சம்ம அமீன், அந்த வசனத்திலும் இங்கும் அல்லாஹு தாலா அப்ப அது அஷுராவுடைய 193வது வசனத்திலே ரூஹுல் அமீன் என்ற வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயன்படுத்துகின்றான். அதே போன்று சூரத்து அல்லாஹு தாலா சூரா தக்வீருடைய 21வது வசனத்திலே அமீன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப இதெல்லாம் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு போதிக்க வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் அமீனானவர் நம்பிக்கையானவர். அதே போன்று அவருக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தவரும் எனது நம்பிக்கையானவர் என்பதை இதன் மூலமாக என்ன செய்யலாம், நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த மார்க்கம் என்பது அப்படியான ஒரு நம்பிக்கையான ஒரு மார்க்கம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று இந்த அமானிதத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா சூரா நிசாவினுடைய 58வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் அவனுடைய அமானிதங்களை என்ன செய்ய வேண்டும், உங்களுக்குரிய அமானிதங்களை நீங்கள் யாருக்கு பொறுப்பாக இருக்கிறது, யாருக்கு அந்த அமானிதம் போய் சேர வேண்டுமோ அவர்களிடத்திலே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ உங்களிடத்தில் ஒரு அமானிதம் இருக்கிறது, அது இன்னாருடையது என்று சொன்னால் அது அவருக்குரிய அமானிதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், இங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்ப பொதுவாக அல்லாஹு தாலா இங்கே ஏவுகின்றான். அப்ப ஏவல் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்ப அல்லாஹு தாலா எங்களுக்கு தொழுமாறு ஏவுகின்றான், ஜகாத்து கொடுக்குமாறு ஏவுகின்றான், இதே போன்று நோன்பு பிடிக்குமாறு ஏவுகின்றான். அப்ப இப்படியெல்லாம் ஒவ்வொரு வணக்கத்தை சொல்லி அல்லாஹு தாலா எவ்வாறு ஏவுகின்றானோ அதே போன்ற அமானிதத்தை நிறைவேற்றுமாறும் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், எங்களுக்கு கட்டளை இடுகின்றான். அப்ப இது அல்லாஹுடைய ஒரு ஏவல், அப்ப இது ஒரு கட்டாயமானது. இது அவன் அல்லாஹு தாலா இந்த அமானிதத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை என்ன செய்யலாம், இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு வரலாற்று செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த வசனம் இறங்கியதற்கான
ஒரு சபபு நுசூலாக, அதாவது இறங்கியதற்கான காரணமாக கூட தப்சீர்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சில வசனங்களுக்கு அப்படி சில சூறாக்கள் சில வசனங்கள் இறங்கியதற்கான சபபு நுசூல் இருக்கிறது. அதே போல இந்த வசனம் இறங்கிய இந்த எப்போது இறங்கப்பட்டதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள். எப்போது? ஹிஜ்ரி 8வது ஆண்டு. மக்காவை ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர் என்ன செய்கிறார்கள்? அங்கே வெற்றி கொள்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வெற்றி கொண்டதன் பின்னால் அங்கே காபத்துல்லா அந்த ஆலயம் அது மூடப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய சாவி யாரிடத்தில் இருந்ததுன்னு சொன்னால், உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் அந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர் என்ன செய்யவில்லை? இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர்களிடத்தில் தான் அந்த சாவி இருந்தது. அது பரம்பரையாக அந்த சாவி அவரிடத்திலும் அதே போல் அவருடைய குடும்பத்திலும் தான் அப்படி இருக்கின்றது. இன்றும் அதே நிலைதான். இன்றும் அதற்கு பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார். அந்த சஹாபியுடைய குடும்பத்திலே தான் அந்த காபத்துல்லாவுடைய சாவி இன்றும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மறுமை வரைக்கும் அந்த நிலையிலே தான் இருக்கும். அந்த மனிதரிடத்திலே சாவி இருக்கின்றது. அப்ப நபிகள் என்ன செய்கிறார்கள்? அதன் பின் அவரிடத்திலே சாவியை கேட்கிறார்கள். அவர் தர மறுக்கிறார். ஏன்னா அவருக்கு இவர் அல்லாஹ்வுடைய தூதரை அவர் ஏற்றிருக்கவும் இல்லை. அவர் அந்த சாவியை கொடுக்கல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். அவரிடம் போய் சாவியை எடுத்துக்கொண்டு வருமாறு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் அவரிடத்திலே இருந்து அவருடைய விருப்பம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? சாவியை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அதன் பின்னால் நபிகள் என்ன செய்கிறார்கள்? காபாவை திறக்கின்றார்கள். காபாவை திறந்து அதற்குள்ளால் போய் தொழுகின்றார்கள். தொழுது முடித்து வந்ததன் பின்னால் அங்கே வரலாற்றில் 2 விதமான அமைப்பில் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். நபிகளார் அவரிடத்திலேயே திரும்பவும் சாவியை கொண்டு போய் கொடுக்குமாறு சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? அவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்குமாறு சொல்கின்றார்கள். அதே போன்று அந்த வந்ததன் பின்னால் இந்த வசனம் இறங்குகின்றது. அல்லாஹு தாலா இந்த அமானிதத்தை அவர்களிடத்திலே ஒப்படையுங்கள் என்று சொல்வது இந்த கீ, அதாவது இந்த காபாவினுடைய சாவி அவரிடத்திலே இருந்தது. அப்ப அவங்களுடைய குடும்பத்தில் தான் இவ்வளவு காலம் இருந்தது, பராமரித்து வந்தார்கள். எனவே அது அவர்களுடைய அமானிதம். எனவே இந்த அமானிதத்தை நீங்கள் அவர்களிடத்திலே கொடுங்கள் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே அது அதன் பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே போய் சாவியை கொடுக்கும்போது அவர் சொல்கின்றார், நான் விருப்பம் இல்லாம நான் நீங்க திரும்பவும் என்கிட்ட கொண்டு வந்து தாரீங்க என்று அவர் கேட்கின்றார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், உங்கள் விடயத்தில் அல்லாஹு தாலா இறை வசனத்தை இறக்கின்றான், இதை உங்களிடத்திலே ஒப்படைக்குமாறு அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான் என்று சொன்னதன் பின்னால் அதற்கு பின்னால் தான் அந்த மனிதர் என்ன செய்கின்றார்? அங்கே இஸ்லாத்துக்கு வருகின்றார் என்ற செய்தியை நாங்கள் வரலாற்று செய்தியின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த வசனம், அதாவது அல்லாஹு தாலா இங்கே அமானிதம் என்பது குறிப்பாக அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டாலும் பொதுவாக ஒருவருக்குரிய அந்த அமானிதம் கட்டாயம் அது அவரிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதை என்ன செய்து இது இங்கே உணர்த்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சாவியை கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஹுத்ஹா ஹாலிதத்தன் தாலிஃபத்தன், அதாவது இந்த சாவியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஹாலிதா, அது உங்களிடத்திலே தான் நிரந்தரமாக இருக்கும். உங்களிடமிருந்து யாரும் அநியாயக்காரனை தவிர வேறு யாரும் உங்களிடமிருந்து, அதாவது உங்களுடைய அந்த குடும்பத்திலிருந்து யாரும் சாவியை பறிக்க மாட்டார் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய அந்த சஹாபி அந்த குடும்பத்தாரிடத்திலே தான் அந்த சாவி இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த அமானிதத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று அன்றைய ஜாஹிலியா கால மக்கள் அவர்கள் இந்த அமானிதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நடந்து கொண்டார்கள். அவரிடத்திலே அவர்கள் மற்றவர்களோடு நடக்கும்போது அங்கே அவர்களிடத்தில் அந்த நம்பிக்கை என்ற அந்த அம்சம் அங்கே முக்கியமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அதற்கு நான் மேலே சொன்ன இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய அவங்க அந்த காபாவுடைய சாவியை அவர்கள் அங்கே பொறுப்படுத்தி வந்தார் என்ற அந்த செய்தியை கூட நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹிஜ்ரத்துக்கு தயாராகி அவர்களுடைய அபூபக்கர் அவர்கள் 2 ஒட்டகங்களையும் யாரிடம் கொடுத்து வைக்கின்றார்கள்? ஒரு காஃபிரிடத்திலே தான் கொடுத்து வைக்கின்றார்கள். 3 நாட்களுக்கு பின்னால் நீ சவுர் குகைக்கு வர வேண்டும், வந்து எங்களை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். ஒரு காஃபிரிடத்திலே தான் அங்கே அபூபக்கர் அவர்கள் அந்த குதிரையை கொடுத்திருந்தார்கள்.
அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு முடிந்திருக்கும் நபிகளாரை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியையும் பகிரங்கப்படுத்துவதற்கு முடிந்திருக்கும். அவங்க இங்கே தான் தங்கி இருக்கிறாங்க. குறைஷிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் அவரிடத்திலே அப்துல்லா இப்னு உரைக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த காஃபிரிடத்திலே தான் அங்கே அந்த குதிரை 2 ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர் 3 நாட்களுக்கு பின்னால் அங்கே சவுர் குகைக்கு அந்த குதிரை எடுத்து வந்து அங்கிருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்தார்கள்? அங்கே மதீனாவுக்கு கூட்டிச் சென்றார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ஜாஹிலியா கால மக்களிடத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே போன்று வேறு சில மோசமான பழக்கங்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலே நிறைய நல்ல பண்புகள் இருந்தது. அதிலே இந்த அமானிதம் என்ற ஒரு பண்பும் அவர்களிடத்திலே இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இந்த அமானிதம் என்பது இது வெறுமனே ஒரு காசு பணத்தோடு அதே போன்று பொருளோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல. அது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், அதே போன்று எங்களுடைய நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருக்கலாம், இதே போன்று நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், இப்படி எல்லாவற்றோடும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து விடயங்களோடும் சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் இந்த அமானிதம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த அமானிதத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக நாங்கள் இதை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று, அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது, அது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது இல்ல கடமை. அதே போன்ற அமானிதம், அதை நான் மேலே அந்த வரைவிலக்கணத்தை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்ற எல்லாம், அது தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், எல்லாம் அப்ப அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமை, இது எங்களுக்குள்ள அமானிதம். அதே போன்று 2வது அடியார்கள் மீதுள்ள அந்த உரிமை, அடியார்கள் மீதுள்ள அந்த கடமையோடு சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த 2 விடயங்களிலும் அமானிதம் இந்த 2 வகையோடும் சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று இந்த அமானிதத்தை பொறுத்தவரையில் அது நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோமான்னு சொன்னால் அது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த அமானிதம் ஒருவரிடத்திலே இல்லை என்றிருந்தால் அவனுடைய அந்த ஈமான்ல அங்கே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதை தான் அது எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிமுடைய வரைவிலக்கணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஒருவன் முஸ்லிமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அவனுடைய நாவினாலும் அவனுடைய கரத்தினாலும் பிற முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு பெற வேண்டும், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அப்ப இது முஸ்லிமுடைய வரைவிலக்கணம். அதே போன்று வல் முஃமினு மன் அமினஹுன் நாஸ அலா திமாஹிம் வ அம்வாலிஹிம். அதே போன்று மூமின் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்? அவன் மூலமாக அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்துக்கோ அதே போன்று அவருடைய அடுத்தவர்களுடைய உயிருக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இவன் தான் மூமின். அப்ப 2மே அமானிதத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு முஸ்லீம் அவன் என்ன செய்ய, அவனுடைய நாவினால் அவனுடைய கரத்தினால் என்ன செய்யக்கூடாது? பிற முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அப்ப இது முஸ்லிமுடைய வரைவிலக்கணம். அதே போன்று மூமினாக இருந்தால் அவன் மூலமாக அடுத்தவனுடைய பொருளாதாரத்துக்கு அதே போன்று அடுத்தவனுடைய உயிர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அப்ப அவன் அதில் நம்பிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இது இந்த அமானிதம் என்பது ஒரு எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்ப எங்களுடைய ஈமானை அது சோதித்து பார்க்கின்றது. அப்ப எங்களிடத்தில் அமானிதம் இல்லை என்றிருந்தால் அல்லது அமானிதத்தில் நாங்கள் பொடுபோக்குத்தனம் காட்டுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய ஈமான்ல அங்கே குறைபாடு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன்ல சொல்லி காட்டுகிறான். மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்லி வரக்கூடிய அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் 8வது வசனத்திலே, வல்லதீனஹும், அந்த மூமின்கள் யார்? லி அமானாதிஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அவர்கள் அவர்களுடைய அமானிதங்களையும் அவர்களுடைய வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள். அப்ப இது மூமின்களுடைய பண்பு. அப்ப எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இந்த அமானிதம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அமானிதம் என்பது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அதே போன்று அமானிதம் என்ற இந்த பண்பு தொழுகையாளிகளோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான் சூரா அல் மஆரிஜினுடைய 19வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா சொல்லி வரும்போது, இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மனிதர்கள் எப்படி படைக்கப்படும் சொன்னால் அவர்கள் பதட்டக்காரர்களாக அவசர புத்தியோடு படபடக்கக்கூடியவர்களாக பதட்டப்படக்கூடியவர்களாக என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். அதிலிருந்து அல்லாஹு தஆலா சிலரை விதிவிலக்காகின்றான், இல்லல் முஸல்லீன். ஆனா தொழக்கூடியவர்கள் நிதானமா நல்ல முறையில் ஒழுங்கா தொழுகிறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட இந்த அவசர புத்தி எல்லாம் அல்லது அவசரப்படக்கூடிய அல்லது படபடக்கக்கூடிய அந்த நிலை இருக்காது. அல்லாஹ் தஆலா உண்மையில ஒருவன் தொழுகையா இருந்தா அவன் எதையும் அவசரத்தோடு
எதையும் என்ன செய்வான், படபடக்கின்ற ஒரு தன்மையோடு அவன் என்ன செய்வான், அதை கை கொள்ள மாட்டான். ஆறுதலாக நிதானமாக அவனை யோசித்து சமயோசிதமாக அவன் நடந்து கொள்வான். ஏன்னா அவன் ஒரு தொழுகையாளியாக உண்மையா அல்லாவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றான். அப்ப அப்படியான முசல்லீன்களுடைய பண்பை தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வல்லதீனஹும், அந்த முசல்லீன்கள் யார், லி அமானாதிஹிம் வஅஹதிஹிம் ராஊன், அவர்கள் அவருடைய அமானிதத்திலே என்ன செய்கிறார்கள், அமானிதத்தையும் வாக்குறுதியையும் காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த அமானிதம் என்பது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அதே போன்று உண்மையை நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய நாங்கள் உண்மையிலே தொழுகையாளிகள் என்பதற்கான அடையாளமாகவும் அது இருக்கின்றது. அப்ப நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கின்றோம், தொழுகின்றோம், ஆனால் எங்களிடத்திலே அமானிதம் இல்லை, அமானிதத்தை பாதுகாக்கின்ற அந்த தன்மை இல்லை, நாங்கள் அடுத்தவர்களுக்கு அந்த அமானிதத்துக்கு மோசடியாக நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய தொழுகையிலே அங்கே குறைபாடு இருக்கிறது என்பதை அது என்ன செய்து எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அதே போன்று ஒரு மனிதனிடத்திலே அமானிதம் என்ற அந்த பண்பு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பண்பு அவனை சமூகத்திலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகின்றது. அப்போ ஒரு இடத்துல நாங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே, அப்ப நாங்கள் எத்தனையோ மனிதர்களோடு நாங்கள் பழகின்ற சந்தர்ப்பத்தில் யாராவது ஒருவர் நம்பிக்கையோடு நீதியோடு நேர்மையாக நடக்கிறவராக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அவரை சில விடயங்கள் நாங்கள் செய்வோம், முற்படுத்துவோம், அவரை நாங்கள் நல்ல முறையில் அவரை நேசிப்போம், அவர்களை சமுதாயத்தில் ஒரு கண்ணியத்தோடும் ஒரு மரியாதையோடு நாங்கள் செய்வோம், அவரை பார்ப்போம். அப்ப இது அந்த அமானிதம் ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது அந்த மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரா கஸஸினுடைய 26வது வசனத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்லி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற அந்த பிரதேசத்துக்கு போனாங்க. மதியன் இப்ப அந்த ஜோர்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அப்ப அங்க அவங்க போறாங்க, மிஸ்ரிலிருந்து அவங்க என்ன செய்றாங்க, அந்த பகுதிக்கு போறாங்க. அப்ப அங்க போனதன் பின்னால ஒரு மரத்தடியில் அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் அவர் என்ன சொல்கின்றார், ரப்பி இன்னி பிமா அன்ஸல்து இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் தேவையை உணர்ந்தவனாக, உன்னிடத்திலே தேவைப்பட்டவனாக இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். அதன் பின்னால் அங்கே தண்ணீர் இறைக்கக்கூடிய அந்த கிணற்றிலே மக்கள் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் வருகின்றார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தண்ணீர் இறைத்து கொடுக்கின்றார்கள் என்ற வரலாற்று செய்தியிலே அவர்கள் அதற்கு பின்னால் அவருடைய தந்தை இடத்திலே போகின்றார்கள். அந்த 2 பெண்களும் தந்தை இடத்திலே போய் சொல்கின்றார்கள், எங்களுடைய தந்தையே, வாப்பா இப்படித்தான் ஒரு மனிதர் எங்களுக்கு என்ன செய்தாரு, அவர் தான் எங்களுக்கு இறைச்சி தந்தாரு, நீங்க உங்களுக்கு யாராவது வேலையாட்கள் பணியாட்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் அவரை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்ன கைர மனிஸ்தல் கவியுல் அமீன், நீங்க கூலிக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னா அவரை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு பண்பு 2 அல் கவி, அவர் சக்தி வாய்ந்தவர், அவர் நல்ல தைரியசாலி, அதே போன்று அமீன், அவர் நம்பிக்கையானவர். அப்ப அந்த பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு அவர் தண்ணி நிறுத்தி கொடுத்தாலும் அங்கே வித்தியாசமாக நடந்து கொள்ளல, அதே போல் நல்ல சக்தியோடும் அவர் இருந்தார். எனவே இந்த 2 பண்பும் அவரிடத்தில் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தேவை இருந்தால் அவர் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன செய்யலாம், அவரை உங்களுக்கு ஒரு பணியாளாக நியமித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதன் பின்னால் தான் அந்த 2 பெண்களில் ஒருவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அப்ப திருமணம் முடிக்கிறதுக்கு கூட நாங்க ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறோம்னு சொன்னா, எங்களுடைய மகளுக்கு நாங்க ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறோம்னு சொன்னா அவன் நம்பிக்கையானவன் இருக்கிறானா, நல்ல நீதியானவனாக நேர்மையான இருக்கிறான்னு நாங்க பார்க்கிறோம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியில் அதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப என்ன செய்யணும், அதன் பின்னால் தான் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அந்த பெண்களுடைய அங்கே வீட்டில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே பணியாளர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கண்ணியத்தை இன்னும் உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று அபு உபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் யாரு, அபு உபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அதாவது நஜ்ரான் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து 2 பேர் வருகின்றார்கள். நபிகளார்கள் ஜா சாஹிபா நஜ்ரான் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 நஜ்ரான் பிரதேசத்தில் இருந்து 2 தோழர்கள் நபிகளாரிடத்திலே சொல்கிறார்கள், இபாஸ் மஅனா ரஜுலன் அமீனன், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களோடு ஒரு நல்ல நம்பிக்கையான ஒருவரை எங்களோடு அனுப்புங்கள். அதாவது நஜ்ரான் பாதிக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதரை எங்களுக்கு அனுப்புங்கள், நம்பிக்கை இல்லாத ஒருவரை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஃபஸ்தஷ்ரஃப லஹு அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பே சஹாபாக்கள் அவங்க யார ரசூலா அங்க நியமிப்பாங்க என்று அங்கே என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இவர் யா அபா உபைதா இப்னு ஜர்ராஹ், அபு உபைதாவை நீங்கள் எழும்புங்கள், எழும்பி இவர்களோடு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே அவருடைய அந்த அந்தஸ்தை அங்கே உயர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனிடத்தில் அமானிதம், இந்த நம்பிக்கை என்ற அந்த இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சமுதாயத்தினுடைய அவருடைய அந்தஸ்து உயர்வாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அந்த காபாவினுடைய சாவியை அங்கே வைத்துக் கொண்டிருந்த அந்த குடும்பத்துடைய அந்த அந்தஸ்தும் அங்கே உயர்ந்திருக்கிறது. அந்த அவர்களுடைய அந்த குடும்பத்துடைய அந்தஸ்தும் உயர்ந்த அந்தஸ்து. அதே போன்று அவர்களும் அந்தஸ்திலே மேலானவர்கள் என்பதை நாங்கள் அன்றும் நபிகளார் அந்த செய்தியிலும் பார்க்கலாம். இன்றும் அதை நிலையை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விடயங்களோடும் தொடர்பட்ட ஒன்றுதான் இந்த அமானிதம். இந்த அமானிதங்களிலே மிகவும் மேலானது எங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இது மிகவும் முக்கியமான மிக முதன்மையான அமானத். இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ன சொல்றான், நாங்கள் இந்த மலைகளுக்கு அதே போன்று இன்னும் அரல்னல் அமானத் அல ஸமாவாத்தி வல் ஜிபால், வானம் பூமிகளுக்கெல்லாம் இந்த அமானிதத்தை கொடுத்தோம், அவர்கள் பொறுப்பெடுக்கவில்லை. மனிதர்கள் தான் அதை பொறுப்படுத்தார். அது என்னது? இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்ப இந்த மார்க்கம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும் சொன்னால் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று அடுத்தவர்களுக்கும் அதை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்ப இது நாங்கள் நம்பிக்கையோடு நடப்பதற்கான ஒன்று. அப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வெறுமனே பெயரளவிலே இல்லாமல் செயல் அளவிலும் நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த மார்க்கத்தினுடைய விடயங்களை படித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அதே போன்று இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப இது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானிதம். இது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானிதம். இந்த அமானிதத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படியான எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா அமானிதங்கள் பற்றியும் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே விசாரிப்பான் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த அமானிதத்திலே அடுத்த கட்டமாக இருப்பதுதான் இந்த வணக்க வழிபாடுகள். அல்லாஹு தஆலா எங்கள் மீது கடமையாக இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் அமானிதம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். தொழுகை அமானிதம், நோன்பு அமானிதம், ஜகாத் அமானிதம், ஹஜ் அமானிதம். இதை நாங்கள் சரியாக செய்கிறோமா? அப்ப தொழுகையை நாங்கள் தொழுகிறோமா? சரியான முறையில் நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றுவோமா? தொழுகையை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுவோம். அப்ப இது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக நிறைவேற்றுவோமா? ஜகாத் என்பது அது எங்கள் மீது தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம். இந்த ஜகாத்துல நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தில் சரியான முறையில் கணக்கு பார்த்து அந்த ஜகாத்தை நாங்கள் கொடுக்கிறோமா? அப்ப இந்த வழிபாடு வணக்க வழிபாடுகள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த அமானிதத்தை நாங்கள் என்ன செய்யணும்? சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அப்ப எங்கள் மீது சுமத்தப்படக்கூடிய எல்லா கடமைகளும் அந்த கடமைகளை கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யணும்? உரிய முறையிலே உரிய அமைப்பிலே அவைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று இந்த அமானிதத்திலே அடுத்ததாக உள்ளதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எங்களுடைய இந்த உடல் உறுப்புகள். எங்களுடைய இந்த உடல் உறுப்புகள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். அஃபில் அர்லி ஆயாத்துன் லில் மூகினீன், அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த பூமியிலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலும் அல்லாஹு தஆலா நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான், நீங்கள் அதை சிந்திக்க மாட்டீர்களா, பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். எனவே இந்த உடல் உறுப்புகள் அமானிதம். அந்த அமானிதத்தை நாங்கள் சரியான முறையில் என்ன செய்யணும்? பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த உடலை எங்களுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்பதற்காக, இந்த உடம்பினுடைய அந்த ஹெல்த்தியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவதற்காக நாங்கள் வாக்கிங் போறோம், ஜிம்முக்கு போறோம், எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் செய்கிறோம், விளையாடுறோம், ஃபுட்பால் ஆடுறோம், கிரிக்கெட், ஏதோ செய்யறது எதற்காக? இந்த உடம்பை கொஞ்சம் ஹெல்த்தியா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே சந்தர்ப்பத்திலே இந்த உடம்பை நாசமாக்கக்கூடிய காரியங்களையும் நிறைய மக்கள் செய்து வருகின்றார்கள். போதைப் பொருள் பாவனைகள், சிகரெட், அதே போன்று சாராயம், இதே போன்ற ஏனைய எத்தனையோ விதமான போதைப் பொருட்கள், ஐஸ், அபின், இப்படி எல்லாம் எத்தனையோ இருக்கிறது சமூகத்தில். இதெல்லாம் ஒருவன் அதையெல்லாம் பயன்படுத்துவதனால் அவன் உடம்பை என்ன செய்கின்றான்? அவனுடைய உடம்பை அவனே நாசமாக்கி கொள்கின்றான். அப்ப அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த அமானிதம் அவனுடைய உடம்பு, அவன் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்க ஊர்களை பார்க்க, இங்கெல்லாம் அதை பார்க்க குறை இருக்கும், ஊர்களை நாங்க பார்க்கலாம். சில இளைஞர்கள், எத்தனையோ இளைஞர்கள் அவங்களோட வாகனங்கள், குறிப்பாக அந்த டூ வீலர், அந்த மோட்டார் பைக்கில் எடுத்துக்கொண்டு சொன்னா எப்படி ஸ்பீடா போவாங்க. அப்ப அதுல போய் அவங்க மரணம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது, அது வேறு. ஆனா இது நாங்களாகவே என்ன செய்கின்றோம்?
அங்கே கண்ட்ரோல் இல்லாமல் நாங்கள் போய் எங்கள் உடம்புக்கு நாங்களே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரண பார்க்கிறோம். குறிப்பாக அதிலும் போதைப் பொருள் பாவனை என்பது எங்களுடைய உடம்பை அப்படியே நாசமாக்கக்கூடிய, எங்களை அறியாமல் அங்கே எங்களுடைய உள்ளிருந்து எங்களுடைய உடம்பை கொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அவைகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், அங்கே பயன்படுத்தி கொண்டு உடம்பை உடல் உறுப்புகளை நாசமாக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த உடல் உறுப்புகள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். எங்களுடைய கண்கள், கைகள், கால்கள் எல்லாமே எங்களுடைய கண்களால் நல்ல, அதாவது இந்த அமானிதம் என்று சொன்னால் அவைகள் மூலமாக நாங்கள் நல்ல விடயங்களுக்கு அவைகளை பயன்படுத்த வேண்டும். கண்களால் பார்க்கின்ற எத்தனை ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அடிக்கடி நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று கைகளால், கால்களால் எத்தனையோ பாவமான விஷயங்களுக்கு நடந்து சென்றிருப்போம். இந்த உறுப்புகள் எல்லாம் அமானிதங்கள். இன்ன சம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரா இஸ்ராவினுடைய 36வது வசனம், இன்ன சம் வல் பஸர, நிச்சயமாக உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய பார்வை புலன், வல் ஃபுஆத், உங்களுடைய உள்ளங்கள், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன செய்வீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய அதே போன்று பார்வை புலன், அதே போன்று உங்களுடைய உள்ளம், இப்படி உங்களுடைய எல்லாவற்றையும் பற்றி அல்லாஹு தஆலா விசாரிப்பார்னு சொன்னால், அப்ப இது எங்களிடத்தில் தந்திருக்கக்கூடிய அமானிதம். இந்த அமானிதத்தை நாங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகின்றோம், எப்படி அதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதே போன்று இந்த அமானிதத்திலே உள்ள அடுத்த ஒன்றுதான் எமது பிள்ளைகள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களுடைய அமானிதம். உண்மையில் இன்றைய காலத்தில் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல முறையிலே பிள்ளைகளை மார்க்கத்தோடு, மார்க்க அடிப்படையிலே வளர்த்தெடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழல். அப்ப அந்த சூழலில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அவர்களுக்கு நல்ல வழிகளை காட்டி நல்ல முறையிலே அவர்களை நாங்கள் அங்கே வளர்த்தெடுப்போமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப எங்களுடைய பொறுப்பிலே உள்ளவர்கள் தான் எங்களுடைய பிள்ளைகள், அதே போன்று எங்களுடைய மனைவிமார்கள், இதெல்லாம் எங்களுடைய பொறுப்பிலே உள்ளவர்கள், இதெல்லாம் எங்களுக்கு மீது உள்ள அமானிதம். இந்த அமானிதங்களை என்ன செய்வோம், நாங்கள் சரியான முறையிலே அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், நல்ல வழிகளை காட்ட வேண்டும். நாங்கள் எப்படியோ அவர்களை நாங்கள் கவனிக்காமல் விட்டால், நாங்கள் அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்காமல், அவர்களுடைய தவறுகளை திருத்தாமல், அவர்கள் இப்படித்தான் வளருவாங்க, அந்த வயசுக்கு அப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த நேரங்களில் நாங்கள் அவர்களை திருத்தாமல் அப்படி விட்டோம்னு சொன்னால் காலப்போக்கில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பில் என்ன செய்யும், எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே இந்த பிள்ளைகள் எங்களுடைய அமானிதம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய நாங்கள் செய்கின்ற தொழில், இந்த தொழில் எங்களுடைய அமானிதம். இந்த தொழிலில் நாங்கள் எப்படி நடந்து கொள்றோம், இந்த அமானிதத்தில் இந்த தொழிலில் நாங்கள் எப்படி நடந்து கொள்றோம், அதில் நாங்கள் ஏமாற்றுகின்றோமா, பிறரை ஏமாற்றுகின்றோமா, அதில் நாங்கள் மோசடி செய்கிறோமா, அதில் நாங்கள் களவு போன்ற விடயங்களை நாங்கள் அதில் பயன்படுத்துகிறோமா, இது ஒவ்வொன்றும் நாங்கள் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். தொழிலில் எல்லோருமே, அது ஆசிரியர்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் மேனாக இருக்கலாம், வியாபாரம் செய்யக்கூடியவர் மாத்திரமல்ல, அதே போன்று பெரிய பெரிய கம்பெனி வைத்து நடத்தக்கூடியவர்கள் இருக்கலாம், கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், அதே போன்று ஆசிரியர் இருக்கலாம், மௌலவி உலமாக்களாக இருக்கலாம், தாய்களாக இருக்கலாம். இதே போன்று எல்லோருமே வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய, வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள். அந்த வருமானத்தை ஈட்டுகின்ற அந்த வழிகள், அதை அவர்கள் எவ்வாறு அதிலே கையாளுகின்றார்கள், இதுவே நம்பிக்கையோடு நடக்கின்றார்களா, உண்மையில் அதெல்லாம் விரிவாக தனியாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள். அப்ப இதுல நாங்கள் அந்த எங்களுடைய வருமானம் வருவதற்காக எப்படியோ வருமானம் வந்தால் சரி, பணம் வந்தால் சரி என்று அடுத்தவர்களை ஏமாற்றி, அடுத்தவர்களுக்கு பொய் சொல்லி, இப்படி பல்வேறு விதமான அமைப்பிலே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான விடயத்திலே கவனம் செலுத்துகின்றோமே ஒழிய அமானிதமாக அதிலே நாங்கள் நடந்து கொள்கின்றோமா என்பது அங்கே கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்ப இதில் எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய வருமானம் வரக்கூடிய அந்த வழிகள், இது எல்லாவற்றிலும் நாங்கள் என்ன செய்யணும், மிகவும் கவனமாக நம்பிக்கையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சில நேரம் சிலர் எங்களிடத்தில் என்ன செய்வார்கள், சில பொருட்களை அமானிதமாக தருவார்கள். அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்யணும், அவைகளை நாங்கள் கவனமாக அதை பாதுகாத்து அவர்களிடத்திலே கொடுப்பது எங்கள் மீது ஒரு கடமை. ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உங்களிடத்திலே அமானிதமாக தந்தவைகளை அதற்குரியவர்களிடத்திலே கொடுப்பது
கொடுக்குமாறு அல்லாஹு தாலா ஏவுகின்றான். அதே போன்று அடைமான பொருட்கள் சில நேரம் எங்களுக்கு என்ன செய்வாங்க, சிலர் அடைமான பொருளாக ஏதாவது செய்வாங்க, தருவாங்க, அல்லது தந்துட்டு அவங்க ஏதாவது ஒன்றை வாங்குவார்கள். இந்த நேரங்களில், இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் அங்கே அவர்களுக்கு ஏமாற்றுவோம் சொன்னால், அவர்களுக்கு ஏமாற்றுகின்ற அமைப்பிலே அவர்களோடு நடந்து கொள்வோமாக இருந்தால் அது அமானித மோசடியாக நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய காலத்திலே அங்கே யூதர்களிடத்திலே சில, அதாவது அவங்க உணவுப் பொருளை வாங்குவதற்காக அவருடைய ஒரு பொருளை, அவருடைய கேடயத்தை அடைமானமாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதரிடத்திலே கூட சில உணவு தானியங்களை வாங்கி இருக்கின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் கூட அங்கே நம்பிக்கையோடு நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகளார் அந்த யூதரிடத்திலே போய் அவர்களுடைய ஒரு கேடயத்தை கொடுத்து உணவுப் பொருட்களை வாங்குகின்றார்கள் என்று சொன்னா நபிகளாருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை இதன் மூலமாக பார்க்கலாம். அதே போன்று அந்த யூதர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்கள் தான், ஆனாலும் அவர்களும் நம்பிக்கையோடு இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் அவர்கள் அந்த நம்பிக்கையோடு இருந்ததன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரிடத்திலே போய் அங்கே அவருடைய அந்த பொருளை கொடுத்து இந்த பொருளை வாங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இது புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்கள், இதோடு தொடர்பான ஒன்றுதான் கடன் கொடுக்கல் வாங்கல். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் பிறரிடத்திலே நாங்கள் என்ன செய்வோம், அவசரத்துக்கு சில நேரம் கடன் வாங்குவோம். அப்ப நிறைய மக்கள் அடுத்தவரிடத்திலே கடனை வாங்கி அவர்களுக்கு கொடுக்க முடியுமான ஒரு நிலை இருக்கும், ஆனால் கொடுக்காமல் அப்படியே காலதாமதப்படுத்தக்கூடிய அல்லது அப்படியே தள்ளி போடக்கூடிய நிறைய மக்களை நாங்கள் பார்க்கலாம். இது மிகப்பெரிய ஒரு குற்றம். அப்போ ஒன்று நாங்கள் அமானித மோசடி, அதே போன்று கடன் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தோம், கவனக்குறைவாக நடக்கின்றோம். எனவே கடனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கடனை மன் அஹத அம்வாலன் நாஸ், யார் பிறருடைய பொருளை, பிறருடைய சொத்துக்களை, பொருளாதாரத்தை அதை திருப்பி கொடுக்க வேண்டும், அதை அடைமானமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், இப்படியோ அதை அவர் என்ன செய்ய இரவலாக வாங்குவதா இருக்கலாம், அவர் என்ன செய்ய அதை நான் திருப்பி கொடுப்பேன் என்ற எண்ணத்தில் ஒருவர் வாங்குவாரா என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதற்குரிய வழியை அல்லாஹு தாலா அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லது அவர் என்ன செய்ய திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் யாராவது அவர் கடன் எடுப்பாரு, இப்ப கடனை திருப்பி கொடுக்கிறல்ல என்ற ஒரு எண்ணத்தோடு, அல்லது பிறருடைய பொருளை எடுக்கின்றவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணத்தோடு, அது இரவலாக இருக்கலாம், அடைமானமாக இருக்கலாம், ஏதோ ஒரு அமைப்பில் கடனாக இருக்கலாம், அப்படி எடுப்பார்களா இருந்தால் அல்லாஹு தாலா அவர் என்ன செய்வான், யுரீது திலாஃபஹா, அதை நாசமாக்க வேண்டும், அதை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் அதை எடுப்பாராக இருந்தார், அல்லாஹு தாலா அவரை நாசமாக்கி விடுவான், அவரை அப்படி இல்லாமலாக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன் அது ₹1 இருக்கலாம், எவ்வளவு அதைவிட பெரிய பெரிய தொகையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது கடன் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது என்னுடைய சொத்தல்ல. எப்ப இருந்தாலும் நாங்கள் ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்போதும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பிறருடைய சொத்துக்கு நாங்கள் ஆசைப்படக்கூடாது. அது ₹10 ரியாலா இருக்கலாம், ₹10 இருக்கலாம், கோடிக்கணக்கா இருக்கலாம், இது என்னுடையதல்ல, இதை நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். என்னால கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லையா, அவரோட பேசி என்ன செய்ய வேண்டும், நாங்க டைம் எடுக்க வேண்டும். அல்லது ஆனா இன்றைக்கு நிறைய பேர் கொடுப்பதற்கான எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும், ஆனால் அதிலே கவனக்குறைவாக அதை கணக்கெடுக்காமல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் எப்போதும் பிறருடைய சொத்தின் மீது ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான ஒரு செய்தியை நான் பார்க்கலாம். புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, நபிகளார் சொல்கின்றார்கள், முன்னைய காலத்திலே நபிகளார் சொல்கின்றார்கள், அதாவது முன் சென்ற காலத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதனிடத்திலிருந்து ஒரு நிலத்தை வாங்குகின்றார். அவர் என்ன செய்யறார் சொன்னா, ஒரு நிலத்தை வாங்குகின்றார். அப்ப வாங்கி அவர் என்ன செய்யறாரு, அதுல அந்த வாங்கி அவர் விவசாயத்துக்காக, அவருடைய அந்த விவசாயத்துக்காக அவர் வாங்குகின்றார். இவரும் வித்துட்டாரு. இப்ப 2 பேரும் அந்த பிசினஸ் முடிஞ்சாச்சு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, அந்த வாங்கி அந்த நிலத்துல அவர் அங்கே நிலத்தை தோண்டும் போது அவருக்கு ஒரு, இப்ப நான் புதையல் என்று சொல்லுவோம், அதே போல ஒரு பாத்திரத்தில் அப்படியே தங்கம் அப்படியே அவருக்கு கிடைக்குது, தங்கம் கிடைக்குது. இவர் என்ன செய்யறாரு, அந்த தங்கத்தை எடுத்து கொண்டு வித்தவர்கிட்ட வராரு. இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட வாங்க சொன்னா, யார்கிட்ட நான் வாங்கினேனோ அவர்கிட்ட கொண்டு வராரு, நான் உங்கள்கிட்ட வாங்கின தோட்டத்துல இந்த தங்கம் இருந்தது, எங்கட நிலைமை எப்படி இருக்கும், இதே நிலைமை எங்களுக்கு வந்தா நாங்க எப்படி, எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாங்க சிந்தித்து பார்க்கலாம். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அந்த தங்க புதையலை அப்படி எடுத்துக்கொண்டு போய் யாரிடத்துல அந்த அந்த நிலத்தை வாங்கினாரோ அவரிடத்துல சொல்றாரு, உங்களோட நிலத்திலிருந்து நான் இதை இப்படி தோண்டும் போது, இப்ப விவசாயம் செய்வதற்காக அதை தோண்டும் போது அங்கே வந்தது, இது உங்களுடையதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு இல்ல, அவருடைய மனசை பாருங்க, அவர் சொல்ற இல்ல, இந்த நிலத்தை நான் உங்களுக்கு வித்தாச்சு,
இந்த நிலத்தை நான் உங்களுக்கு வித்தாச்சு, இது உங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்றாரு. இப்படியான ஒரு நிலை இருக்கிறது. அவர் சொல்றாரு ஏண்டு இல்லைண்டு, இவர் சொல்றாரு அவருடைய ஏண்டு. இரண்டு மனிதருடைய நிலையை பாருங்கள். ஆனால் எங்களுடைய நிலை இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்தா நாங்க எப்படி இருப்போம் என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அப்ப இதுல நபிகளார் சொல்கின்றார்கள், அதன் பின்னால் அவர்கள் இருவரும் ஒரு மனிதர் அன்றைய காலத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் அவரிடத்திலே போய் தீர்ப்பு கேட்க போறாங்க. அப்ப தீர்ப்பு கேட்கும் போது அவர் ரெண்டு பேருடைய சைடையும் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, தீர்ப்பு சொல்லணும் என்ன சொல்றது? அவர் கேட்கிறார், உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிள்ளை இருக்கிறதா? ஆமா, எனக்கு ஒரு மகள் இருக்குது, அவர்கிட்ட ஒரு மகன் இருக்குது. அப்ப இவர் என்ன சார் தீர்ப்பு சொல்றாரு, நீங்க உங்களோட மகளை அவருடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க, இந்த புதையலை அவங்களுக்கு கொடுங்க, அது அவங்க செலவுக்கு அவங்க தேவையானதுக்கு வச்சுக் கொள்வாங்க என்று என்ன செய்கிறாரு, அந்த அமைப்பில் தீர்ப்பை கொடுத்தார். அவர்களும் அவ்வாறு செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த இரண்டு பேருடைய நிலைமையும் என்ன, அப்ப இவர் நிலத்தை வாங்கிட்டாருன்னா அது அவருக்கு தான் சொந்தம். ஆனா அவர் என்ன பார்க்கிறாரு, சில நேரம் இவர் வச்சிருப்பாரோ, ஏன்னா தங்க புதையல் என்று வரும்போது இவர் அந்த விற்றவர் அவர் வச்சிருப்பார் ஏதாவது தேவைக்கு, அதனால அவர் கொண்டே கொடுக்கிறாரு. ஆனால் அவருடைய மைண்ட் செட்டை பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் உங்களுக்கு வித்தாச்சு. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பண்பு என்பதை பாருங்க. அப்ப அடுத்தவண்ட சொத்து எங்களுக்கு தேவையில்லை, பிறருடைய சொத்து அது எங்களுக்கு தேவையில்லை, அது பெரிய ஒரு சொத்தாக இருந்தாலும் தேவையில்லை என்பதில் அவர்கள் இருந்தார்கள். அதன் பின்னால் அந்த அமைப்பில் அவர்கள் அங்கே தீர்ப்பின் அடிப்படையில் நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பான சகோதரர்களே, இந்த அமானிதங்கள்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒன்றுதான் ரகசியம். இந்த ரகசியம் என்பதும் அமானிதம். இப்போ நாங்கள் நண்பர்களாக இருப்போம், அதே போன்று கணவன் மனைவி, அதே போன்று இப்படியா நிறைய இப்போ நாங்கள் சமூகத்தில் பலரோடு நாங்கள் பழகின்றோம். இப்படி பழகக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில ரகசியங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். ஆனால் அந்த ரகசியங்கள் அது ரகசியங்களாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ நண்பர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில ரகசியம் இருக்கும். ஆனால் அந்த நண்பர்கள் இருவருக்கும் இடையில பிரச்சனை வந்ததன் பின்னால் என்ன நடக்கும், அவருடைய ரகசியத்தை உடைக்கக்கூடிய அம்பலப்படுத்தக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இரண்டு குடும்பங்கள் இப்படி பலருக்கு சமூகத்தில் நாங்கள் இப்படி பழகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னொருவரை நம்பி எங்களுடைய சில ரகசியங்களை நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த ரகசியம் அதே சந்தர்ப்பம் அந்த மனிதர் இரண்டு பேருக்கும் இடையில மனக்கசப்புகள் வரும்போது அந்த ரகசியங்கள் அம்பலப்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது. இது கூடாத ஒரு விஷயம். அப்ப எங்களை நம்பி ஒருவர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார் சொன்னால் நாங்கள் அதை பாதுகாப்பது எங்கள் மீது ஒரு கடமை. அதே போன்று கணவன் மனைவிமார்களுடைய அந்த ரகசியங்கள் அது அவர்களோடு சம்பந்தப்பட்டது. அதை இன்னொரு இடத்தில் என்ன செய்யக்கூடாது, அதை அம்பலப்படுத்தக்கூடாது, அதை சொல்லக்கூடாது என்பதையும் எனது இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் வன்மையாக கண்டித்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் நாங்கள் அதை பார்க்கலாம். எனவே இந்த ரகசியம், இந்த அமானிதங்கள்ல இன்னும் ஒன்றுதான் இந்த ரகசியத்தை நாங்கள் பேணுவது. பிறருடைய ரகசியம் எங்களை நம்பி ஒருவர் சொல்கிறார். சில நேரம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், சில நேரம் சிலருக்கு இடையில சில குடும்ப பிரச்சனை இருக்கும். அப்ப நான் இன்னொரு நம்பிக்கையோட நான் ஒரு ஆள்கிட்ட நான் என்ன செய்வேன், என் குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனை நான் சொல்லுவேன்னு சொன்னா, அப்ப அவர் என்ன செய்வாரு, அதை நம்பிக்கையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்வாரு, இன்னொரு தடை இவங்க குடும்பத்தில் இப்படி பிரச்சனையாமே. அப்ப இதெல்லாம் அவர் ஒருவர் என்ன நம்பி ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த விஷயம் அவர் என் மீது ஒரு நம்பிக்கையிலான்னு சொல்றாரு. அப்ப அந்த நம்பிக்கையை நாங்கள் இல்லாமல் ஆக்கக்கூடாது. அப்ப இது ஒரு இஸ்லாம் எங்களுக்கு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரகசியம் பேணுவது என்பதும் மிகப்பெரிய ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கடைசியாக இந்த அமானிதம் இல்லாமல் போவது மறுமை நாளுக்குரிய அடையாளம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்திலே, அதாவது நாங்கள் இன்றைய உலகத்துக்கு நம்பிக்கையான நாணயமான மனிதர்கள் தேவையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அது பள்ளிவாசல் நிர்வாகமாக இருக்கலாம், வக்ஃப் சொத்துக்களாக இருக்கலாம், இதே போன்ற ஒவ்வொரு பொறுப்புகளாக இருக்கலாம். ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் ஒவ்வொரு முக்கியமான இடங்களுக்கும் இன்றைக்கு இந்த உலகம் நம்பிக்கையானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கும், ஒரு நிர்வாகத்தை ஆட்சி செய்வதற்கும், ஒரு குடும்பத்தை தலைமை தாங்கி நடாத்துவதற்கும், ஒரு ஜமாத்தை தலைமை தாங்கி நடாத்துவதற்கும், ஒரு பிரச்சனையை தலைமை தாங்கி சீராக்குவதற்கும், இப்படி பல்வேறு விடயங்களுக்கு நம்பிக்கையான ஒருவரை இன்றைய உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய உலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமானிதம், இந்த நம்பிக்கை என்ற விஷயம் எங்களுடைய உள்ளங்களில் இருந்து அப்படியே இல்லாமல் போகிறது இப்ப நாங்கள் பார்க்கலாம். இது மறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளமாகவும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என்று சொல்கின்றார்கள், எப்போது வரும் என்று கேட்கின்றார்கள். அப்போது நபிகளார் அமைதியாக இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த கேள்வி கேட்டவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது பொறுப்புகள் தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மறுமை நாள் வரும் என்று சொன்னார்.
இதை இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு பொறுப்புகளும் அது ஆட்சி அதிகாரம் தொட்டு சாதாரணமாக குடும்ப நிர்வாகமாக இருக்கலாம், பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம், எந்த ஒரு நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பல இடங்கள்ல தகுதி இல்லாதவர்கள் அங்கே அந்தந்த பொறுப்புகள் இருந்து அதன் மூலமாக எல்லாமே நாசமாக போகக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி புகாரி போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த அமானிதம் என்பது கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான தொழுகையாளிகளான எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு. இதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. இந்த அமானிதத்திலே நாங்கள் மோசடியாக நடந்து கொள்வோமாக இருந்தால், அமானிதத்தை சரியான முறையிலே நாங்கள் நிறைவேற்றாமல் இருப்போமாக இருந்தால், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் குற்றவாளிகளாக அங்கே நிற்பாட்டப்படுவோம். அதே போன்று எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமானிதங்கள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லும். இந்த அமானிதங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். எனவே இந்த அமானிதங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே அமானிதத்தோடு பிற மனிதர்களுடைய எப்போதும் நம்பிக்கையோடு நாணயத்தோடு நேர்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய அல்லாஹு தஆலா எங்கள் மீது விதித்திருக்கின்ற அமானிதங்களையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோம். அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய போதுமானவன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.